வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கைவிட்ட பாஜக, தூதுவிட்ட விஜய், கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் ஓபிஎஸ். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலின் அதிமுகவின் இணைய முடியாத பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியாவது தொடர்வாதா என்ற கேள்விக்குத்தான் ஆலோசனை எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இதனையடுத்துதான் அரசியல் கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாம். இந்த வகையில்தான் ஆளுங்கட்சியான திமுக 200 தொகுதிகளை இலாக்காக கொண்டு களம் இறங்கியுள்ளதாம். தற்போது உள்ள கூட்டணியை உடையாமல் தேர்தல் வரை கொண்டு செல்லதான் காய் நகர்த்தி வருவதாக பேசப்படுகிறதா. இதே போலதான் அதிமுகவும் திமுக வீர்த்த பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கி வருகிறதா. அந்த வகையில்தான் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது அதிமுக. அடுத்ததாக ஒரு சில கட்சிகள் ரகசிய பேச்சுவார்த்தையும் தொடங்கிய நிலையில் போய்கின்றது என்று கூறப்படலாமா. இதனிடையே தான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவையே அதிமுக திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ஜெயலலிதா. நாட்டின் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் செல்வி ஜெயலலிதா என்று கூறப்படுவாரா. அது மட்டுமன்றி அவரது மறைவுக்கு பிறகுதான் அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாகவோ கட்சிகள் தனித்தனியாக பிரிந்து சென்றது என்று கூறலாமா. அந்த வகையில் தான் ஜெயலலிதா இருந்தவரை முக்கிய நபராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள் அதிகார மோதலில் தனித்து விடப்பட்டார் என்றும் கூறலாமா. அடுத்ததாக தான் சசிகலா, டிடிவி தினகரன் என தனியாக பிரிந்து சென்ற தலைவர்களும் இதனிடையே உள்ளனராம். அதிமுகவை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எப்படியாவது வழிநடத்தி கொண்டே செல்ல வேண்டும் என்ற நிலையில்தான் இபிஎஸ் தலைமையில் அதிமுக சந்தித்த உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் என தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே தோல்வியை மட்டுமே இபிஎஸ் கிடைத்துள்ளதாம். எனவே பிரிந்து சென்ற தலைவர்களாம் ஒன்றிணைந்து அதிமுக தொண்டர்களும் வலியுறுத்தி வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுகவில் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார் என பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருந்தாராம். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. இதனை அடுத்துதான் பாஜகவுடன் ஆதரவு தேடி சென்ற ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்த்தாராம். ஆனாலோ பாஜகவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிதான் கூட்டணி வைக்க விருப்பம் கூறியிருந்தாராம். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. எனவே அதிமுகவை இணைத்து விடலாம் என்று நினைத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு கனவு மங்க தொடங்கியதாம். எனவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்ந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட முடியாது, பாஜகவின் தாமரை இலை சின்னத்தில் தான் போட்டியிட முடியும் என்று அடுத்த கட்டமாக என்ன செய்வதென்று பாஜக கூட்டணியை தொடர்வதா என ஆலோசிக்க தொடங்கியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அறிவிப்பின் போதுதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா தன்னை அழைக்காதது வருத்தமாக அளிப்பதாகவும் தங்கள் ஆதங்கத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார். அதிமுக இணைப்பு தொடர்பான கேள்விக்கு அது அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிவிட்டாராம். இந்நிலையில்தான் எதிர்கால திட்டம் குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இன்று கூட்டி அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் நீடிப்பதா விலகுவதா என முடிவுகள் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறதா. அதே நேரத்தில் தான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகும் பட்சத்தில் விஜயின் தவேகாவுடன் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவலும் வெளியாகிறதாம். தற்போது வரை விஜய் தனியாக அணியாக இருப்பதால் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அணி விஜய்க்கு அணிக்கு வந்தால் வரவேற்கத்தக்க நிலையில் தவேகா இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இரு அணிகளும் இணைந்து தேர்தல் களத்தில் சந்திப்பார்களா என்ற நிலையால் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.